அங்கே வசனம் வாசிக்கிறோம், ஆண்டவரே நீர் எனக்கு பாராட்டி நம்முடைய கிருபை பெரியது. அப்ப இந்த கிருபை அங்க வரும் பொழுது கீழே வாசிக்கிறோம், என் ஆத்மாவை தாழ்ந்த பாதத்திற்கு தப்புவித்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப அந்த கிருபை கிராஸ் ஆகுதாங்க. அப்ப நான் விசுவாசிக்கிறபடி உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில, நம்முடைய உலக வாழ்க்கையில பலமுறை நம்ம என்ன பண்றோம்? கீழே விழுந்து விடுகிறோம். பாவத்துல, இச்சையில, மாம்சத்துல, பணாசையில் விழுந்து விடுகிறோம். ஆனா தாழ்ந்த பாதம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரெண்டு காரியம் இருக்கு இல்லையா? ஒன்று பரலோகம், ஒன்று நரகம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நரகம் தாழ்ந்த பாதாளம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் நகற்றம். பைபிள் சம்பவம் இருக்கு, படிச்சிருக்க லூக்கா 16ல் லாசர் ஒரு மனுஷன் இருந்தாலே வியாதிப்பட்ட. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் தேவனுக்கு பயந்த மனுஷனாக இருந்தான். ஆனா பக்கத்து ஐஸ்வரன் ஒருத்தர் இருந்தான். ஐஸ்வரன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் மிகப்பெரிய ஐஸ்வரனா இருந்தான். ரெண்டு பேரும் மறிச்சாங்க. ஒருத்தன் பரலோகத்தை எடுத்து கொள்ளப்பட்டான், ஒருத்தன் என்ன பாதாளத்துக்கு போயிடுச்சான். அப்ப ஐஸ்வரன் கேட்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்ன கேட்கிறான்? என்னப்பா, நான் மேல ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறேன், நெருப்புல நீ சுதமா உட்கார்ந்து இருக்கிற. அப்ப லாசர் சொல்றான், அங்க சொல்றாங்க, அவன் பூமியில ரொம்ப கஷ்டப்பட்டான், பூமியில ரொம்ப கஷ்டப்பட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப சுகமா இருக்கிறான்.